தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். சென்னை மாதவரத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாதவரம் KKR கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் செம்பியன் முத்தையா என்பவரும் மருந்து விற்பனை கடை நடத்தி வருகிறார். இவர் தன் கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பாலை பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்து வருவதாக உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே கடைக்குள் நுழைந்து அதிரடியாக சோதனை நடத்திய அதிகாரிகள் கடையின் குளிர்சாதன பெட்டியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பாட்டில்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பாலை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் 200 மில்லி தாய்ப்பால் சுமார் 700 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. தாய்ப்பால் யாரிடமிருந்து பெறப்பட்டது, யார் மூலமாக கொண்டு வரப்பட்டது என தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடையை சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். உடனே ஆக்ஷன் எடுத்து இந்த யூனிட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததில் அவங்க இனிஷியலாக ப்ரோட்டீன் பவுடர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் அவங்க தாய்ப்பால் பாட்டில் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த பேசிஸில் அவங்க அந்த தாய்ப்பால் எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த எந்த நபரிடமிருந்து அந்த பால் பெறுகிறார்களோ அவங்களோட பேர், எந்த டேட்டில் எடுத்தாங்க அப்படிங்கிறத எடுத்து இந்த பாட்டிலில் இது பண்ணி விற்கிறாங்க. மோரோவர் அதுக்கு லேபிள் பண்ணி லைசன்ஸ் பண்ணியும் விற்கிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி FSSAI ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுவே கிடையாது. 100 டோனர்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணால் எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே எக்ஸஸ் மில்க் கிடைக்காது. ஸோ எக்ஸஸ் மில்க் உள்ளவங்க 100 பேரில் அப்ரோச் பண்ணால் ஒருத்தர் கிடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அப்ரோச் பண்ணது ஒரு 50-60 மதர்ஸ்கிட்ட இருக்கும் அப்ரோச் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில் எல்லாமே அவங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தாச்சு, ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அது எனக்கு லாஸ்ட் வீக் தான் தெரிய வந்தது. நான் லாஸ்ட் வீக் தெரிய வந்ததுமே பெரிய செட்டப் வேணும், ப்ளஸ் பாஸ்டரைசேஷன் மெஷின்ஸ் வேணும், காஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட் வந்தது. ஸோ நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு அது ஆல்மோஸ்ட். ஸோ இதெல்லாமே டிஸ்போஸ் பண்ண தான் வச்சுருக்கோம். தமிழகத்தில் முதல் முறையாக வணிக நோக்கில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதற்கு தாய்ப்பால் வங்கி குறித்தான போதிய விழிப்புணர்வு இல்லாததே காரணம் என மருத்துவர் சாந்தி ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். குழந்தை பிறக்குது, சின்ன குழந்தையா இருக்குது, எடை குறைந்து பிறந்திருக்கின்றது, இல்ல குறை மாதமாக பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த டாக்டர்ஸே நீங்க இந்த பேங்க்ல போயிட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அது போயிடும். பொதுமக்கள் மத்தியில இது மாதிரியான ஒரு பேங்க் இருக்குங்கிறதுக்கான விழிப்புணர்வுகள் பெருசா தேவைப்படாத ஒரு சூழல் இருந்தது. ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலை பார்க்கும் பொழுது, வணிக ரீதியாக செய்யும் பொழுது இதை தவிர்ப்பதற்காக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த விழிப்புணர்வு என்ன ஏற்படுத்தணும்னா, இந்த மாதிரி மில்க் பேங்க்னு ஒண்ணு இருக்கு, அது அரசாங்கத்திலும் இருக்கு. அதுல தானமாக வாலண்டியர்ஸ் மில்க கொடுக்கலாம், பிரெஸ்ட் மில்க கொடுக்கலாம், அங்கிருந்து தேவைப்படுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டி இருக்கின்றது. இதை கட்டாயமாக வணிக ரீதியாக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.